நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே என்னடா இது, நம்ம தீபிகா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. இப்போ அவங்களோட சதி திட்டம் என்ன, சதி வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஐசு ஒரு பக்கம் காணாம போயிட்டாங்களா, அவங்க காணாம போலங்க. நம்ம தீபிகாவோட கையால வச்சுதான் ஐசுவை கடத்திருக்காங்க. அது எதுக்காக, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த தீபிகா இருக்காங்களா, ஐசுவை வச்சு ஐசுவை கடத்தப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு புகாரை வச்சு நம்ம மல்லியை கைது செய்யணும். மல்லிக்கு தான் முன்பகை இருக்கு. மல்லிக்கு அது மட்டும் இல்லாமல் மல்லியோட குழந்தை வெண்பா யாரோ கடத்தப்பட்டிருக்காங்க, அதனால நான் தான் அதை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் என்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டா. நான் இல்லை அப்படின்றத அடிச்சு சொல்லியாச்சு. அப்படி சொல்லியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்போ என்னோட குழந்தைய கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கேஸை போட்டு மல்லியை ஜெயிலுக்கு இழுத்துட்டு வந்து சும்மா குத்தே 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 கும்மா குத்தே அப்படின்னு சொல்லிட்டு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவா? நம்ம மல்லியை அடிச்சா உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல தீபிகாவை போட்டு நல்லா கும்மாங்குத்து குத்துறா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. இப்ப நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கிழவி கிட்ட இருந்து கரெக்டா நம்ம தீபிகா வெண்பாவை காப்பாத்திட்டாங்க. கடவுள் போல வந்த காப்பாத்தின தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கும்புறதுக்கு முன்னாடி இன்னொரு தவளை குடோன்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெண்பாவை அடைச்சு வச்சு சும்மா குடும்பம் மேல குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. இதோ பார் வெண்பா, உன்னை விட்டுறணும், உனக்கு எனக்கு எந்த பகல்ல, நீ என் பொண்ணு வயசுதான், என் பொண்ணு மாதிரிதான். ஆனா உங்க அம்மா இருக்காளே, உங்க அம்மா, அதாவது உன்னை பெக்காத அம்மா, உனக்கு வளர்ப்பாமாவும் அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த சொத்தெல்லாம் சுருட்டு 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 சுருட்டுன்னு இருக்காளே அந்த மல்லி, அவளுக்கு எனக்கு வரப்பு தகராறு இருக்கு, அது உனக்கே நல்லா தெரியும். அதனால அவளை பழிவாங்கிறதுக்கோசரம் உன்னை நான் கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். இப்போதைக்கு அவ உயிரா நினைச்சுன்னு இருக்கிறது உன்னையும் விஜயம் தான். விஜய கடத்த முடியாது, ஏன்னா விஜய்க்கு 7 கழுத வயசாகுது. அதனால உன்னை ஈஸியா கடத்தின. ஆனா அதுல இருந்து நீ தப்பிச்சு இன்னொருத்தர்கிட்ட போன, அவங்க கிட்ட மாட்டி திரும்ப என்கிட்டே வந்துட்ட. அது எப்படி இருக்கு தெரியுமா? வாழைப்பழம் கையில இருந்து நழுவி கீழே விழ போயிட்டு கீழே விழாம இன்னொருத்தர் கையில பட்டு அது நம்ம கிட்டே வந்த மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் அப்டேட்டு கொடுத்துன்னு இருக்கும். சரி, இந்த மாதிரியான ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா சாப்பாடால ஊட்டி விட்டு நேரா ஐஸுக்கு இருக்காங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா ஐஸு கிட்ட இப்ப பேச முடியாது. பேசினா ஐஸுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். அம்மா ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிய வந்து அடுத்த செகண்ட் ஐயோ எங்க அம்மா என்ன ஏமாத்திட்டாங்களே எங்க அம்மா ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி நொந்து வெந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஐசு குட்டி. அதனால சரி, எந்த உண்மையும் தெரியக்கூடாது, இந்த உண்மையெல்லாம் எனக்குள்ளவே பூட்டி புதைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சதெல்லாம் நடந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரிதான் இவங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். நாம இருக்கிற வரையும் குமாரே நம்ம பக்கம் யாரும் நெருங்க முடியாது, குமாரே நெருங்க முடியாது அப்படின்றத நம்ம அடிச்சு ஒரு பக்கம் சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம தீபக் இருக்காருல, அவருக்குன்னு ஒரு பக்கம் பொண்ணா காணான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் தேடி அலையிறாரு ஒரு பக்கம். டே தீபக், உன்னையே என் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கும் இந்த சவாலில் ஒரு யூஸ் பண்ணிவேன் நான். எப்படி இருந்தாலும் உன்னை ஒரு வாரம் என் பொண்ணு பார்க்காம இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த சமயத்தில் நான் கரெக்டாக என் பொண்ணை என்கிட்ட இழுத்துட்டு வந்து நானும் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். என் பொண்ணு இல்லாத உலகத்தில் நான் வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தீபிகா என்னென்ன பண்ணுறா. ஏன்னா தீபிகாவோட சரிவேலைன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா தீபிகா ஃபோனில் பேசுனது எல்லாத்தையும் ஒரு பக்கம் மறைந்திருந்து கேட்டுட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தீபக் இதே கோபத்தோட போயிட்டு அப்படியே சும்மா அந்த கேடுகட்ட தீபிகாவை பிடிச்சி அடின்னு அடிச்சா எப்படி இருக்கான். அதே சமயத்துல நம்ம விஜய் மல்லி வந்து தீபிகாவை போட்டு குழந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம் இருக்கும். தீபிகா அடி வாங்கினா நல்லா இருக்குமா, நம்ம மல்லி அடி வாங்கினா நல்லா இருக்குமா, தீபிகா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஆசைப்படுவீங்க. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர 20ஆம் தேதி சிறகுகள் பகல் 2 மணிக்கு ஒளிபரப்பாக போகுது. அந்த தொடரையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். யார் யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது, பண்ணலாமா மாணவா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்றத நம்ம அடிச்சு ஆணித்தனமா ஒரு பக்கம் சொல்லிக்கிறேன். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரு திரும்ப போன் பண்ணி மல்லி என்னோட பேத்தி கிடைச்சாலா இல்லையா, டே நீ போன் பண்றதா பார்த்தா பேத்தி கிடைச்சாலா இல்லையான்னு போன் பண்ற மாதிரி தெரியல. நம்ம மல்லிய ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு காத்துன்னு இருந்தது. ஏதான ஒரு டைம் கிடைக்கும், அந்த டைமை வச்சுக்கிட்டு சும்மா வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்த போல. அதனாலதான் இப்ப போன் பண்ணி சும்மா கழுத்தருக்கு மேல கிர்ன்னு அழுத்துன்னு இருக்க போல அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சு விட்டுருங்க.
அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு ரொம்ப மோசங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவரு வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். யார் பேச்சு நான் எதுக்காக கேட்கணும், ஏன் கேட்கணும், என்ன ரீசனுக்காக கேட்கணும், நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொன்னால் யாரான கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாயிலே வடை சுட்டுன்னு ஒரு பக்கம் வடையிலே ஓட்டை போட்டுன்னு இருக்காரு. உளுத்த வடையெல்லாம் ஓட்டை இருக்குன்னா இவர் சாதா பருப்பு வடையிலே ஓட்டை போடுவார். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான மனுஷன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இவரை பற்றி பேசி நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? நைட்டு இரவு 11 மணி எங்கள் வீட்டுக்கு வெளியே ஆவிகள் நடமாட்டம். ஆவிகள்னா சாதாரண ஆவிகள் இல்லைங்க, அது வந்து பல வருஷம் தவத்தில் உருவாங்கின ஆவிகள். அந்த ஆவிகளோட எண்ணம் முழுசுமே இந்த உலகத்தவே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான் அந்த ஆவிகளோட எண்ணம். அதுக்கு அந்த ஆவிக வெளியே பூஜை செஞ்சுட்டு இருக்கு. மல்லியோட குழந்தை மல்லிக்கு கிடைச்சிடணும், அதே மாதிரி தீபிகாவோட குழந்தை தீபிகாவை கைசு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பூஜை நிறைவேறுமா நிறைவேறாதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல கட்ட கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. ஆத்மாக்களின் அரசன்.